சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். சனாதன உலகத்தின் உண்மைகளை அறியலாம். சனாதன தர்மத்தின் அடிப்படையான சில விவரங்களை நாம் தெரிஞ்சுக்கிடலாம். இந்த பதிவில் சனாதன இந்து தர்மத்தின் முக்கியமான புனித நூல்களை, ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ், அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட போகிறோம். சனாதன இந்து தர்ம நூல்கள் இதை பற்றி நாம் பார்க்கறதுக்கு முன்னால் சில அடிப்படையான புரிதலை ஏற்படுத்தி கொள்ளலாம். சனாதன தர்மம் என்றால் என்றைக்கும் நிலைத்து நிற்கும் தர்மம் என்று பொருள். மனித வாழ்க்கையில் தர்மா, அர்த்தா, காம, மோக்ஷா என்கிற அறம், பொருள், இன்பம், மோக்ஷம், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும் என்றால் தர்மம் என்றால் ரைட்டியஸ் லிவிங், அர்த்த என்றால் ப்ராஸ்பெரிட்டி, காம என்றால் ஃபுல்ஃபில்மெண்ட், மோக்ஷா என்றால் லிபரேஷன் என்ற இந்த 4 புருஷார்த்தங்களும் அடங்கியதான் ஒரு மனிதனின் வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சனாதன இந்து தர்ம நூல்களை ஒரு மனிதன் இந்த 4 புருஷார்த்தங்களை எப்படி தனது வாழ்க்கையில் சமநிலையாக சரியாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதை வழிகாட்டுவதற்காக இந்த நம்ம நூல்களை படிக்க வேண்டும். அதாவது தர்மத்தின் வழியில் சென்று எப்படி ஒரு மனிதன் பொருள், புகழ், முன்னேற்றம் அடைந்து மன நிறைவை பெற்று மோட்சத்தை அடையலாம் என்பதற்கான மனப்பக்குவத்தை கற்றுக் கொடுப்பதுதான் சனாதன தர்மத்தின் நூல்கள். அப்போ இதை தான் நம்மளோட தமிழ் மொழியில திருக்குறள்ல வந்து திருவள்ளுவர் வந்து தர்மத்துக்காக அறத்துப்பால், பொருளுக்கான பொருட்பால் மற்றும் இன்பத்துக்கான காமத்துப்பால் என்ற முதல் 3 புருஷார்த்தங்களை அவரோட திருக்குறள்ல வந்து 3 பகுதியாக அது பற்றியான எக்ஸ்பிளனேஷன்ஸை கொடுத்துருக்காரு. அதாவது இது என்ன அப்படின்னா, இந்த 3 முதல் புருஷார்த்தங்களை சரியாக ஒரு மனிதன் கடைப்பிடித்தால் அவன் மோட்சத்தை அடையலாம் என்பதுதான் சனாதன குறிப்பு. அப்போ இன்னைக்கு நாம சயின்ஸ்ல வந்து நியூட்டனோட புவியீர்ப்பு விதி பற்றி நாம் வந்து படிக்கிறது உண்டு. நிறைய பேர்கிட்ட சொல்லியும் காட்டுறது உண்டு. அதாவது நியூட்டன்ஸ் 3rd law of motion. என்னது அது? எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறத நாம் வந்து படிக்கிறது உண்டு. அதே நேரத்தில் சில இங்கிலீஷ் ப்ராவர்ப்ஸும் நம்ம சொல்லுவோம். ஆஸ் யூ so shall you reap அப்படிங்கிறதுலாம் நாம் வந்து மேற்கோள் காட்டுறது உண்டு. ஆனால் இந்த நியூட்டன்லாம் பிறக்கிறதுக்கு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்மளோட வேதங்களில் சொல்லப்பட்டிருக்க இந்த இயற்கையின் சயின்டிஃபிக் கான்செப்ட் தான் கர்மா. சனாதன தர்மத்தின் அடிப்படையான விஷயம் இந்த கர்மா. கர்மா வந்து ஒரு யூனிவர்சல் லா. இது வெறும் ஹிந்துக்களுக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் உள்ள எந்த மனிதனுக்கும் இந்த கர்மாங்க விஷயம் பொருந்தும். இன்னைக்கு இந்த கர்மாங்க வேர்டு வந்து ஆங்கிலேய டிக்ஷனரியில் கூட இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. அப்போ இது என்ன அப்படின்னா, ஒரு செயல் செய்கிறோம், அதுக்கான விளைவு, அதுக்கான தகுந்த விளைவு நம்மளுக்கு இயற்கை கொடுக்கும் அப்படிங்கிறதான். அப்போ இங்கே வந்து இயற்கை அப்படின்ட்டு வர்றப்போ யாரு எதோட தொடர்பு அப்படின்னா, ஒரு மனிதனின் ஆன்மா, சோலோட தொடர்பு. அப்போ அந்த சோல், அந்த ஆன்மாவில் வந்து பூர்வ ஜென்மத்தோட கர்ம வினை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுவும் இருக்கும். இந்த ஜென்மத்தில் நாம் பண்ணுற தவறுகள், நன்மைகள், இதுவும் வந்து அது கர்மால ஓட அக்கௌண்ட்டில் போய் சேரும். அப்போது மனிதனோட ஆன்மா அந்த கர்மாவை தாங்கி கொண்டு இருக்கும் ஒரு லாக்கர் அப்படின்ட்டு சொல்லலாம். இதை வந்து நாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கர்மா எப்படி பேலன்ஸ் ஆகுதுன்னா தர்மத்தின் மூலமாக பேலன்ஸ் ஆகுது.
தர்மா இஸ் த ரைட்டியஸ் பாத் தட் பேலன்சஸ் கர்மா அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு தவறு ஏதோ போன ஜென்மத்துல செஞ்சதை வந்து இந்த ஜென்மத்துல நாம நல்லது செஞ்சு அந்த கர்மாவை தர்மாவால் நாம வந்து சமநிலைக்கு கொண்டுட்டு வர முடியும். அப்போ இந்த சமநிலை வந்துட்டாலே மோக்ஷம் அடையலாம் அப்படிங்கறதுதான். அப்போ மோக்ஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆஹ் ஆத்மன், மனிதனின் ஆன்மா, த செல்ஃப், த ட்ரூ செல்ஃப். இந்த ஆத்மனை வந்து பரமாத்மன், இறைவன், பிரம்மனிடம் போய் சேர வைக்கிறது தான் மோக்ஷா அப்படிங்கிறது. அப்போ இதுல கிடைக்கிற விளைவு என்ன அப்படின்னா, இன்ஃபைனைட் பீஸ் அப்படின்ட்டு, அதுதான் ஆனந்தா அப்படிங்கிறோம். அப்போ இந்த மோட்சத்தை அடையிறதுக்கும் நாம இந்த வாழ்க்கையில எப்படியெல்லாம் வாழ்ந்தோம்னா, எப்படியெல்லாம் நம்ம லைஃப்பை பேலன்ஸ் பண்ணோம்னா மோட்சத்தை அடைய முடியுங்கிறதுக்கும் ஆஹ், அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுக்கறது தான் நம்ம சனாதன ஹிந்து நூல்கள், த ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ். அப்போ சனாதன ஹிந்து நூல்களை பத்தி இப்போ பார்க்கலாம். என்னென்ன நூல்கள் இருக்கு? அதாவது நம்மளோட சனாதன இந்து தர்மத்துல நிறைய நூல்கள் இருக்குது. அதுல குறிப்பா முக்கியமா நாம தெரிஞ்சுக்கிட வேண்டியது இதெல்லாம் தான். அப்போ பேசிக் சனாதன ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிஹாசா, புராணா, தர்ஷன சாஸ்திரா. இப்போ ஸ்ருதி அப்படிங்கிறதுல வந்து 4 வேதங்கள் இருக்குது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். யஜுர்வேதத்துல 2 பிரிவா இருக்குது. கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம். இப்போ ஒவ்வொரு வேதத்திற்கும் 4 அங்கங்கள் உண்டு. அதாவது there are 4 parts of each of the Vedas. என்னென்ன அப்படின்னா, சம்ஹிதா, பிராமணா, அரண்யகா, உபனிஷத். இப்போ இந்த சம்ஹிதா அப்படிங்கிறது வந்து இந்த பாடல்கள், மந்திரங்களின் தொகுப்பு, த கம்பைலேஷன் ஆஃப் த வர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். பிராமணா அப்படிங்கிறது வந்து இந்த மந்திரங்களின் விளக்கம் ஆர் தி எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தி வர்சஸ். அரண்யக்கால வந்து கடைப்பிடிக்க வேண்டியது என்னென்ன அப்படிங்கிற குறிப்புகள், அதாவது இன்டர்னல் அப்சர்வன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உபனிஷத்து வந்து வேதத்தின் சாராம்சம். அப்போ இந்த 4 வேதங்களை வேதத்தின் அங்கங்களை வந்து நாம 2 காண்டமா பிரிக்கலாம். கர்ம காண்டம், ஞான காண்டம். இந்த கர்ம காண்டத்துல வந்து சம்ஹிதாவும் பிராமணாவும் வருது. அதே இது ஞான காண்டத்துல வந்து அரண்யக்காவும் உபனிஷதும் வருது. அப்போ நம்மளோட இன்னும் ஒரு படி போய் பார்த்தா அப்படின்னா, இந்த சம்ஹிதை வந்து பிரம்மச்சாரிய ஸ்டேஜ்ல, இந்த புருஷார்த்தத்துல நாம இந்த பார்ட்ஸ் ஆஃப் த வேதாஸை நாம பொருத்தணும் அப்படின்னா, எந்த அத அந்த 4 ஸ்டேஜஸ் 4 ஸ்டேஜஸ் ஆஃப் த ஹியூமன் லைஃப் அப்படிங்கிறதுல வந்து பிரம்மச்சாரியா, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சந்யாஸ் ஆசிரமம் அப்படின்ட்டு இந்த 4 ஆசிரமத்துல நாம பொருத்தணும் அப்படின்னா, சம்ஹிதா வந்து பிரம்மச்சாரியா ஸ்டேஜுக்கு உகந்தது. ஏன்னா அந்த பிரம்மச்சாரியா ஸ்டேஜ்ல யங் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கப்போ அவங்க வந்து லேர்ன் பண்றாங்க, வர்சஸை பைஹார்ட் பண்றாங்க. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து கிரகஸ்தாசிரத்துல. அப்போ அது பிரம்மனாஸ் வந்து கிரகஸ்தாசிரத்துக்கானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை இன்னும் கொஞ்சம் டீப்பரா அனலைஸ் பண்ணி இன்டேக் பண்றது வந்து வானப்பிரஸ்தால. அதாவது ஒரு 50-60 வயசுக்கு அப்புறம் வனத்துல போய் தனியா வசிக்க ஆரம்பிக்கிறப்போ, குடும்பத்துல உள்ள குழந்தைகள் கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு காட்டுல போய் இருக்கிறப்போ, அங்க வச்சு நாம இந்த ஆன்மீக உணர்தலை தேடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் விவரத்தை தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா அப்போ நம்மளுக்கு டைம் நிறைய இருக்கும். அதாவது ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ன்னு சொல்லலாம்ல அந்த டயத்துல. அப்போ அது வந்து அரண்யக்கா வந்து வானப்பிரஸ்தாக்கு உகந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வயசானவுடனே இதெல்லாம் படிச்சு முடிச்ச உடனே இப்போ அதை வந்து நாம உள்ளூர எடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணி அந்த ஆத்மனை பரமாத்மனோட சேர்க்கறதுக்கான அந்த தியானத்துக்கு நாம போறப்போ, அதை வந்து நாம வேலிடேட் பண்ணி அந்த வேதத்தின் சாரத்தை நாம முழுமையா எடுத்து நாம சரியா புரிஞ்சிருக்கோமா, நாம சரியான வழியில செயல்றோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வேலிடேட் பண்ணி இவ்வளோ காலம் பண்ணதை
நாம இத எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து, இன்னும் விஷயங்கள தெரிஞ்சு நம்மள பக்குவப்படுத்துறது தான் உபநிஷத். இது வந்து சந்நியாச ஆசிரமத்துக்கு. அப்போ இந்த அ வேதங்களில் இந்த 4 அ பார்ட்ஸ், ஒவ்வொரு வேதத்திலயும் உள்ள இந்த 4 பார்ட்ஸையும் நாம வந்து 4 ஆசிரமத்தோட நாம ஒப்பிட்டு பார்த்து அ அ ரிலேட் பண்ணிக்கலாம், மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இது. அப்போ நம்மளுக்கு இந்த கடைசியா வர்றது உபநிடங்கள். அப்போ இந்த உபநிடங்கள் 300க்கு மேற்பட்ட உபநிடங்கள் உள்ளன. இருப்பினும் ஈஷா உபனிஷத், கேனா உபனிஷத், முண்டகா, மாண்டூக்யா, தைத்ரேயா, ஐத்ரேயா, சாந்தோக்கிய, பிருஹதரண்யகா ஆகிய அ உபநிடங்கள் முக்கியமான அந்த 108 உபநிடங்களுக்குள்ள அடங்குது. அப்போ இந்த உபநிடங்கள் ஆத்மனை பரமாத்மனிடம் எப்படி அடைய செய்யணும் என்பதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறது. அதனால்தான் நாம இத வந்து அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் லைஃப் ஆசிரமத்துல 4 ஆசிரமத்துல உள்ள 4th ஸ்டேஜ் ஆனா சந்நியாச ஆசிரமத்துல போய் நாம இத வந்து ரிலேட் பண்றோம். இப்போ இந்த வேதங்கள்லயே நம்மளுக்கு 4 உபவேதங்கள் உள்ளன. என்னென்ன அப்படின்னா ஆயுர்வேதா, தனுர்வேதா, காந்தர்வ வேதா, அர்த்தசாஸ்திரா. இது ஆயுர்வேதா அப்படிங்கிறது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, மெடிக்கல் சயின்ஸ் சம்பந்தப்பட்டது. அப்போ இது வந்து நம்ம எந்த வேதத்தோட ஒப்பிடுறோம் அப்படின்னா கொண்டுட்டு போறோம்னா ரிக்வேதத்துக்கு கொண்டுட்டு போறோம். தனுர்வேதா அப்படிங்கிறது மிலிட்ரி சயின்ஸ். இது எதோட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா யஜுர்வேதாவோட ரிலேட் பண்ணலாம். காந்தர்வ வேதா வந்து ஆர்ட், த சயின்ஸ் ஆஃப் மியூசிக் அப்படின்ட்டு வர்றப்போ அது வந்து சாமவேதா கூட கனெக்ட் பண்ணுறோம். அதே இது அர்த்த சாஸ்திரா அப்படிங்கிறது வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் டாப்பிக்காக இருக்குது. அதை வந்து நாம் அதர்வண வேதாவோட கொண்டுட்டு போகிறோம். இப்போ இதில் சில பேர் இப்போ சமீப காலத்தில் சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 4 உபவேதங்கள்ல ஸ்தபத்திய வேதா ஐயும் நாம கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறாங்க 4வது வேதமாக அர்த்த சாஸ்திராக்கு பதில. ஆனா பலரோட கருத்து என்ன அப்படின்னா இந்த ஸ்தபத்திய வேதா, ஸ்தபத்திய அப்படின்னா நம்ம வந்து கோயில் சிலைகள் பண்றவங்க, கோயில் ஆர்கிடெக்சர், அதாவது கட்டடக்கலை கொண்டுட்டு வர்றவங்கள நாம ஸ்தபதி அப்படிமோ. அதுதான் இந்த ஸ்தபத்திய வேதா. இது வந்து ஷில்ப வேதான்ட்டு சொல்லுவாங்க. டெம்பிள் ஆர்கிடெக்சர் அப்படிங்க கான்செப்ட்ல நம்ம கொண்டுட்டு வரலாம். இன்னொன்று வந்து இது அந்த காலத்தில் நம்ம விஸ்வகர்மாலாம் வந்து இந்த ஆர்கிடெக்சரோட பிகஸ்ட் ஆர்கிடெக்ட், த டிவைன் ஆர்கிடெக்ட்னு சொல்லுவோம். அப்போ விஸ்வகர்மாலாம் வந்து எந்த ஒரு நகரத்தை அமைச்சாலும் சரி, எந்த ஒரு ஆயுதத்தை வடிவமைச்சாலும் சரி, அதுக்கான சயின்ஸோட தான் அவங்க பண்றது உண்டு. அப்போ நம்மளோட இந்த ஸ்தபத்திய வேதா, ஷில்ப வேதாங்கிறது வந்து 100% சயின்ஸ் ரிலேட்டட் அலாங் வித் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நமக்கு எந்த ஒரு சயின்ஸுமே ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாமல் சக்ஸஸ் ஆகாது அப்படிங்கிறதான் சனாதன ஹிந்து தர்மத்தோட பிலீஃப். 100% சயின்டிஃபிக் சனாதன தர்மா. அந்த சயின்ஸை நாம் யாருக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம்னா இந்த உலகத்தில், இந்த உலகத்தை படைத்த பிரம்மனுக்கு சமர்ப்பிக்கிறோம். அந்த பிரம்மன் பிரஜாபதி உருவாக்குன இந்த உலகத்துல தான் நாம வசிக்கிறோம். நாம வாடகை வீட்டுல தான் இருக்கோம். அதனால நம்ம ஹவுஸ் ஓனருக்கு நாம கொடுக்குற மரியாதை தான் நம்மளோட ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் இன்னைக்குள்ள சோஷியல் டெஃபினேஷன் படி. ஸோ அப்போ இந்த ஸ்தபத்திய வேதா அப்படிங்கிற ஷில்ப வேதா வந்து ஏற்கனவே நம்மளுக்கு வாஸ்து சாஸ்திராக்குள்ளேயும் வருது. அதே நேரத்தில் 64 கலைகள்ல ஒன்றானது அப்படின்ட்டு இருக்கனால இதை உபவேதங்களாக கொண்டுட்டு வர வேண்டாம். அது அந்த வாஸ்து சாஸ்திர அடங்கிய 64 கலைகளில் ஒன்றாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறது பல ஸ்காலர்ஸோட கருத்து. அதனால 4 உபவேதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆயுர்வேதா, தனுர்வேதா, காந்தர்வ வேதா, அர்த்த சாஸ்திரா. ஸோ இந்த 4ம் உபவேதங்கள்ல வருது. சரி, இப்போ
வேதத்தின் 6 உறுப்புகள் அப்படின்னு சொல்ற 6 வேதாந்தங்கள் என்ன அப்படின்னா, இந்த வேதாந்தங்கள் என்னன்னா, இந்த அடிப்படையான விஷயங்கள் நாம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பேசிக் ஃபவுண்டேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னால் தான், இத பேஸ் பண்ணி தான் நாம வேதங்கள ஒழுங்கா உச்சரிக்க முடியும், படிக்க முடியும். அதுக்கான ஆ அ இலக்கணத்த புரிஞ்சுக்கிட முடியும். அர்த்தத்த நாம புரிஞ்சுக்கிட முடியும். சரியாக பாடலாம். அதே நேரத்துல எந்த கால நேரத்தில் நாம பண்ண வேண்டும், அ அதாவது இந்த வேத பாராயணம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 6 உறுப்புகளான வியாக்கரணா, ஜோதிஷா, நிருக்தா, சிக்ஷா, சந்தா, கல்பசூத்ரா அப்படிங்க அடிப்படையான விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கிட வேண்டும். சரி, இப்போ இது வந்து வேதங்கள பத்தியானது. ஸ்ருதி இப்போ ஸ்மிருதி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, மனுஸ்மிருதி, யக்ஞவாக்கிய ஸ்மிருதி, பரசர ஸ்மிருதின்னு இருக்கு. இதிகாசங்கள் 2, ராமாயணா, மகாபாரதா. புராணங்கள் 18, பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், வாயு புராணம், பாகவத புராணம், நாரத புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்னி புராணம், பவிஷ்ய புராணம், பிரம்ம வைவார்த்த புராணம், லிங்க புராணம், வராக புராணம், ஸ்கந்த புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம், மத்ஸ்ய புராணம், கருட புராணம், பிரம்மாண்ட புராணம். இந்த 18 புராணங்களையும் நம்மளுக்கு தொகுத்து கொடுத்தவர் வேதவியாசர். இப்போ ஆகமங்கள் அப்படின்னா 3 ஆகமங்கள்: வைஷ்ணவ ஆகமம், சைவ ஆகமம், சாக்த ஆகமம். 6 தர்ஷன சாஸ்திரா: நியாயா, வைசேஷிகா, சாங்கியா, யோகா, பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. அப்போ சனாதன தர்ம எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எக்கச்சக்கமா இருக்கு. இது நான் சொல்லியிருக்கிறது வந்து சில குறிப்பிட்ட முக்கியமான அடிப்படையான கிரந்தங்கள் பத்தியான விஷயங்கள் நமக்கு தெரியணும் அப்படின்ட்டு. ஆம், இது போக நமக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ரிஸ் இருக்கு, எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. நிறைய அதாவது சொல்லப்போனா சனாதன தர்மம் ஞானத்தின் கடல் என்றே சொல்லலாம். அனுபவத்தின் சாராம்சம் என்றும் சொல்லலாம். விஞ்ஞானத்தின் பல்கலைக்கழகம் என்றும் சொல்லலாம். மெய்ஞானத்தின் முழு உருவமே சனாதன தர்மம் என்றும் நாம சொல்லலாம். அதாவது சனாதன தர்மத்தை வெறும் ஒரு சில புத்தகங்கள்ல நாம அடக்கி விட முடியாது. ஆகையால் சனாதன இந்து தர்மத்தின் அடிப்படை நூல்களை பற்றி தெரிந்து கொண்டால் மட்டும் பத்தாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு சனாதன தர்மத்தின் நூலையாவது முழுமையாக கற்க வேண்டும். இதுல ஏதாவது வழிகாட்டுதல் வேண்டும் என்றால் ஒரு ஆச்சாரியரிடமோ ஒரு குருவிடமோ சென்று கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். வேதத்தில் இல்லாத எதுவும் இந்த உலகத்தில் மட்டுமின்றி இந்த பிரபஞ்சத்திலேயே கிடையாது. அதாவது வேதத்தில் இல்லாதது இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் கிடையாது. எந்த ஒரு விஞ்ஞானமோ மெய்ஞானமோ கேள்விக்கோ சந்தேகத்திற்கோ சனாதன இந்து வேதத்தில் அதற்கான விடையை நாம் காணலாம். வசுதேவ குடும்பகம் என்ற உலகமே ஒரு குடும்பம் என்ற உணர்வுடன் உலக நன்மைக்காக மனித பண்பை சரியான முறையில் கொண்டு சென்று ஆத்மனை பரமாத்மனிடம் சேர்ப்பதே சனாதன தர்மத்தின் வழிகாட்டுதலாகும். சனாதன தர்மத்தின் நூல்களை பற்றி அடிப்படை விவரங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இப்போது நாம ஒவ்வொருவரும், மீண்டும் சொல்லுகிறேன், ஒவ்வொருவரும் ஒரு தர்ம நூலையாவது நாம படிச்சு தெரிஞ்சுக்கிடணும். ஒரு புராணத்தையாவது தெரிஞ்சுக்கிடணும். உபநிடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிடலாம். பல விஷயங்கள் இருக்கு. ஜெய் சனாதனம்.